Hi guys, I'm Nivita. In the video d square by dx square into d square y by dx square to the whole power minus 1 by 2 equal to 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம டிகிரியும் ஆர்டரும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்துட்டு நம்ம 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அந்த ஆன்சருக்கு வந்து நம்ம டிகிரியும் ஆர்டரும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு 2 தடவை எழுதிக்கிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் d square y by dx square to the whole power minus 1 by 2 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது minus 1 by 2 முன்னாடி வந்துடும். அதான் x power n equal to nx power n minus 1 கரெக்டாக? ஸோ அதனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா minus 1 by 2 முன்னாடி வந்துடும். d square y by dx square power minus 1 by 2 minus 1 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, அதுக்கப்புறம் இதை உள்ளுக்குள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்ல. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த minus 1 by 2 வெளியில் கொண்டு வந்துடலாம். வெளியில் கொண்டு வந்துட்டு இந்த 2 டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். minus 1 by 2 into d by dx of d square y by dx square power minus 1 by 2 minus 1 வேல்யூ minus 3 by 2 into d cube y by dx cube is equal to 0 அப்படின்ற மாதிரி வரும். இப்போ அகெயின் இதை என்ன பண்ணலாம், யூவி மெத்தடில் எழுதலாம். யூவி மெத்தடில் எழுதினீங்கன்னா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியதாக வரும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்படி வைக்கும்போது என்னாகும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 1 by 2 யூ பி டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி பவர் 4 ஒய் பை டிஎக்ஸ் பவர் 4 ப்ளஸ் அதுக்கப்புறம் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூபை அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. மைனஸ் 3 by 2 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 by 2 மைனஸ் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு minus 1 by 2 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பவர் minus 3 by 2 இன்ட்டு டி பவர் 4 ஒய் பை டிஎக்ஸ் பவர் 4. ஓகே, ப்ளஸ் இங்கே வந்துட்டு 2 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் டு த ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல இன்ட்டு மைனஸ் 3 by 2 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பவர் மைனஸ் 5 by 2 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிறதுனால லைக் ப்ளஸில் தானே இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சைடு கொண்டு போகலாம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு இந்த minus 1 by 2 அந்த சைடு கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த டேர்மில் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பவர் minus 3 by 2 இன்ட்டு டி பவர் 4 ஒய் பை டிஎக்ஸ் பவர் 4 is equal to 3 by 2 into d cube y by dx cube power 2 into d square y by dx square power minus 5 by 2. the thing is இந்த மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை அந்த சைடு கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டு மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் 5 by 2 இருக்கும். திருப்பி நியூமரேட்டரில் கொண்டு போகும்போது ப்ளஸ் 5 by 2 மைனஸ் 3 by 2 ஆகிடும். டி பவர் 4 பை டிஎக்ஸ் பவர் 4 is equal to 3 by 2 இன்ட்டு டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் பவர் 2ன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 2 by 2ன்னு வரும். 2 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன மட்டும்தான் வரும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4 ஒய் பை டிஎக்ஸ் பவர் 4 is equal to 3 by 2 இன்ட்டு டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் டு த ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? இப்போது இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆர்டர் எதுன்னு பார்க்கும்போது 4 டிகிரி அப்படின்னா அதனோட டிகிரி தான் எடுப்போம். கரெக்டாக? ஸோ டிகிரி வந்து 1 அப்படின்னு வரும். ஓகே,
ஸோ த திங் இஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க, யூவி மெத்தடில் பண்ணுறீங்க. அது எல்லாமே ஆனால் கிளியராக பண்ணணும். சரிங்களா? கிளியராக பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் இது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.